அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல ஸ்டார் நெக் அதாவது டைமண்ட் நெக் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. போன வீடியோல இந்த நெக்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். டைமண்ட் நெக் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடிங்க நம்ம நேர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். நேர் பீஸ் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் நீங்கள் இன்ச்சு டேப்பில் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி 1.25 இன்ச் மார்க் பண்ணி நேர் பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நேர் பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணுங்க. லென்த்தாக நமக்கு வேணும், அதனால் நம்ம கட் பண்ணியிருக்க நேர் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா நேர் பீஸையுமே ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டுங்க அந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் மேலே இருக்க கிளாத் மேலே இன்னொரு நேர் பீஸை வச்சு நீங்கள் தையல் போடுங்க. இந்த மாதிரியே எல்லா கிளாத்தையுமே தைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெண்டு கிளாத்தாக தைச்சி திருப்பி நூலை கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவும் தைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேர் பீஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேர் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டுங்க நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அந்த ஓரத்தில் நம்ம தையல் போடணுங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம ப்ளவுஸில் இந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம தைக்க முடியும். அதனால் இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நேர் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க அந்த ஓரத்தில் நம்ம மடித்து தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோங்க. இப்போ வந்து ப்ளவுஸில் நேர் பீஸ் வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த வீட் பட்டி நம்ம தைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் நீங்கள் நேர் பீஸ் முதல்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. நம்ம கொக்கி பீஸ் வந்து நம்ம தைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்துலேருந்து முதல்ல நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணுங்க. நீங்கள் நேர் பீஸில் 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு மேலே அந்த கிளாத் வைக்கலாங்க. நேர் பீஸை வைக்கலாம். இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் தாங்க வைக்கணும். நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நேர் பீஸை வச்சு நம்ம தைக்கணுங்க. இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நம்ம அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டுங்க ஒரு 1/2 இன்ச்சு போல் தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேர் பீஸில் 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு நம்ம தையல் போடணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டுட்டேன். அது பக்கத்துலேயே 1 இன்ச்சு தள்ளி அதே மாதிரி இன்னொரு வாட்டி மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கேப் போட்டுட்டு திருப்பி நம்ம 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாங்க. 3 இடத்துல நம்ம தையல் போடணும். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம நேர் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் மடித்து தையல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நெக்கு உங்களுக்கு வளைஞ்சு வரும். இல்லை நீங்கள் இப்படி மடிக்காமல் தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம கொக்கி மாட்டும் போது உங்களுக்கு அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க. இதே நம்ம ரவுண்டு நெக் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம தைப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மடிக்க தேவையில்லை. நீங்கள் நேர் பீஸ் வந்து நீங்கள் வெட்டி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு தான் தையல் போடணும். இந்த கார்னர் வரையில் நீங்கள் சாப்பீஸை வச்சு லைட்டாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம நேர் பீஸில் லைட்டாக நம்ம 1/4 இன்ச்சு போல் கிளாத்தை மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தையல் போட ஆரம்பிக்கணுங்க. பாருங்கள், நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி தைங்க. இப்போ பார்த்தோம்னா திருப்பி அந்த ஸ்டார் நெக் வருதுங்க. அந்த 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 கார்னரில் சாப்பீஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம நேர் பீஸில் லைட்டாக பெண்ட் பண்ணி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கணுங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து தைக்கிறத நிப்பாட்டிடணும். அடுத்துங்க நம்ம நண்டுக்காலை தூக்கி விட்டுட்டு துணியை நம்ம
திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க. அதே மாதிரியே இன்னொரு கார்னர் வருது பார்த்தீங்களா, அதுலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம நேர் பீஸை வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு, பாருங்க நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்னு, இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறதுக்கு நேராக வந்து நீங்கள் ஊசியை வந்து நிறுத்தணும். நிறுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கணும். நண்டு காலை தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு நம்ம துணியை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சாதான் உங்களுக்கு டைமண்ட் நெக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் நெக் வருது பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த மாதிரி நம்ம 3 இடத்துல மடித்து விடணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நம்ம மடித்து விட்டலாம். மடித்து விட்டுட்டு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க. மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம நேர் பீஸை மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். 3 இடத்துல நம்ம மடித்து தையல் போட்டுட்டோங்க. இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது கிளாத்து நேர் பீஸு. அதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த நேர் பீஸையும் மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ கிராஸ் பீஸும் ப்ளவுஸுமே வச்சு நம்ம தையல் போட்டுட்டோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ளவுஸும் நேர் பீஸும் வச்சு தைச்சிட்டோங்க. இப்போ வந்து நம்ம 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நம்ம ஸ்டார் வந்து 3 இடத்துல நம்ம பெண்ட் பண்ணி நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கார்னரில் நீங்கள் கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விடணுங்க. 3 இடத்துலையுமே இது மாதிரி கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்கு பார்க்குறதுக்கு அழகாக ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி 3 இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு மிச்ச இடத்துலையும் சிசரை வச்சு அங்கங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் தையல் போட்டதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பிட்டு பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. அந்த நெக்கு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விடணுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. பிகினர்ஸ் உங்களுக்காண்டி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ப்ளவுஸ், நேர் கட்டிங் ப்ளவுஸ், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ், இந்த 4 தாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். விருப்பம் இருக்கவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ப்ளவுஸில் நேர் பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து அந்த நேர் பீஸ் மேலே நம்ம ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் நெக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த ஓரத்தில் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேர் பீஸில் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. பாருங்கள் நீட்டாக வந்து நம்ம தைச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஷோல்டர் பக்கத்தில் அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துருக்கோங்க. இப்போ வந்து அந்த கிளாத்தை நேர் பீஸை அப்படியே உள்பக்கமாக மடிச்சிடலாங்க. மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. முதல்ல வந்து நல்ல பக்கத்தில் நம்ம தையல் போட்டோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸை திருப்பி விட்டுட்டு கெட்ட பக்கத்தில் நீங்கள் தையல் போட ஆரம்பிக்கணுங்க. திருப்பி அதே மாதிரி அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள் உள்பக்கமாக கிளாத்தை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடணும். வெளிப்பக்கமாக தையல் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். டைமண்ட் நெக்கில் நம்ம லாஸ்ட்டாக அந்த ஓரத்தில் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த லாஸ்ட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த நெக்கு அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க.
இந்த தையல் வந்து நம்ம ப்ரெஸ் தையல்னு சொல்லுவோம். இந்த தையல் போட்டாதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்குங்க. அதனால லாஸ்டா இந்த தையல் வந்து போட்டு ஃபினிஷிங் பண்ணிருங்க. டைமண்ட் நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. நல்லா நீட்டாக தச்சு எடுத்துருக்கோங்க. ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.